பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளில் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரோட நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திரையாகமம் 4:12 வசனம் சொன்னது போல, நீ போ, உன் வாயோடு இருந்து நான் உனக்கு பேச வேண்டியதை போதிப்பேன் வசனம் சொன்னது போல, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்கணும். ஆண்டவரே, என்னை எங்கே போனாலே என் வாயோடு நீங்கள் இருக்குன்னு ஆண்டவரே. தேவையில்லாத எந்த காரியத்தையும் நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. தேவையில்லாத எந்த விஷயத்துக்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. என்னோடு இருந்து நீங்கள் காரியத்தை செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், எங்கே போனாலும் 4 பேர்த்த நான் பார்க்குறேன்னா நான் என்ன பேசணும்னு எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாமல் எந்த ஒரு வீண் வார்த்தையை நான் விட்டு உங்கள் நாமத்தை நான் கெடுத்துடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நான் ஒருபோதும் வீணில் வழங்காமல் இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய கட்டளையே ஆண்டவரே. இந்த வசனத்தை அனுதினமும் வாலிப தம்பி, தங்கச்சி, அக்கா மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே, வாயோடு நீங்கள் இருந்து எனக்கு பேச வேண்டியது எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை சாட்சி உள்ளவர்களாக வைத்து, நம்ம தாய் தகப்பனுக்கும் நம்மளை சாட்சி உள்ளவர்களாக வைத்து, அவங்க இருதயத்தையும் நம்ம துக்கப்படுத்தாமல் நடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து நம்மளை வளர்த்துறக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.